ஜெய்குட்டிக்கு பர்த்டே விஷஸ் சொன்ன அனைத்து நல் உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வரலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2200 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஜெய்குட்டி அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தான். ஜெய்குட்டி ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்க அத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்குட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை பிரித்து பார்த்தோன்னே ஜெய்குட்டி வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். அந்த கிஃப்ட்டை பிரிக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர் கூட கிழிக்காமல் நீட்டாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு இருந்தான். நான் கூட அப்படி தான் அப்படியே ரொம்ப அவசரமாக அந்த கவர்லாம் பிரித்து தூக்கிலாம் கிடாசிட மாட்டேன். பார்த்து பொறுமையாக தான் கட் பண்ணியிருப்பேன். ஜெய்குட்டி காலையில் ஸ்கூல் போகும்போதே கேக் வெட்டி குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க டீச்சர்ஸ்க்குலாம் கொஞ்சம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் வந்து ஜெய்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு சாயங்காலம் போல் வந்து கட் பண்ணிக்கலாமா, காலைல டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பிட்டான். ஜெய்குட்டிலாம் ரொம்ப பொறுமை தான். ஆனால் குட்டிமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எப்போ கேக் வெட்டுவீங்கன்னு இந்த குட்டிமாட்டிருந்து இந்த கேக்கை காப்பாற்றுறதுக்குள்ளே போகும்போதுன்னு ஆயிடுச்சிங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து நைட்டு வந்து ஒரு 8 மணி போல் கேக் வெட்டினாங்க. எனக்கு என்னமோ ஜெய்குட்டியும் குட்டிமாவும் மாற்றி ஷேர் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக ஆனந்தமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க 2 பேருமே எப்பயுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தால் அதை பார்க்க நமக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. அப்புறம் ஜெய்குட்டிக்கு உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரோட்டா வேணுமான்னு சொல்லி கேட்டிருந்தான். சிக்கன் மட்டன் எடுத்துகிட்டு வந்து பிரியாணி செஞ்சு தட்டா அப்படின்னு கேட்டிருந்தேன். இல்லைம்மா இன்னைக்கு ஒரு நாள் சமைக்க வேணாம், கடையிலே வாங்கிட்டு வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டான். அதனால் இன்னைக்கு கடை சாப்பாடு தான்.